மலைப்பகுதியில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு சின்னஞ்சிறு பையன் இருந்தான். அவன் ஒரு நாள் தன் அம்மாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு, நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வெளியே ஓடினான். போனவன் வெளியே ஒரு இடத்தில் நின்று கொண்டு, நான் உன்னை வெறுக்கிறேன் என்று உரக்க கத்தினான். அது மலைப்பகுதி என்பதால் அவன் சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப எதிரொலித்தது. ஆனால் பாவம் சின்னஞ்சிறு பையனாகிய அவனுக்கு அது அவனுடைய குரலின் எதிரொலிதான் என்று தெரியவில்லை. உடனே வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்து அம்மாவை கட்டிக்கொண்டு தயங்கி தயங்கி பேச ஆரம்பித்தான். ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்று அம்மா கேட்டார். இந்த மலையில் நிறைய கெட்ட பையன்கள் இருக்கிறார்கள். அந்த பையன்கள் எல்லாரும் நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிறேன் என்று கத்துகிறார்கள் என்றான் அந்த சிறுவன். அவனுடைய தாய்க்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்தது. அவள் புத்திசாலி. அவள் என்ன நடந்தது என்பதையும் விளக்கிச் சொல்லவில்லை. அவள் மகனை பார்த்து சொன்னாள், இப்போது நான் சொல்கிறபடி செய். நீ முன்னால் நின்ற இடத்தில் போய் நின்று கொண்டு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று உரக்கச் சொல்லி என்று கூறி அனுப்பி வைத்தாள். அவனும் அம்மா சொன்னபடியே அதே இடத்தில் போய் நின்று கொண்டு, நான் உன்னை நேசிக்கிறேன் அவன் சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப எதிரொலித்தது. பையனுக்கு இப்போது சந்தோஷம். நீங்கள் இந்த உலகத்துக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதுதான்